Assalamualaikum, வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். இலங்கை செய்திகளுக்காக நான் உங்களை மீட் பண்றேன். ஆனாலும் எங்களுடைய தமிழக மக்களும் சில நேரம் செய்திகள் பார்ப்பீங்க. 2-3 நாட்கள் செய்திகள் நம்ம கொடுக்கல. என்னன்னா பெருநாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேலைப்பள் அதிகமாக இருக்கிறதுனால இன்ஷால்லா நாளையில இருந்து தமிழக செய்திகளை கொடுக்கலாம். ஸோ இலங்கையில யார் யாரெல்லாம் புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடுறீங்களோ அதே நேரத்தில் நம்ம தமிழக நேயர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. மிடில் ஈஸ்ட்ல நிறைய பேர், சவுதி, கட்டார், துபாய் அப்படின்னு இருப்பீங்க. யூரோப் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் கொண்டாடுவீங்க. நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாருக்குமே ஹஜ் பெருநாள் நல் வாழ்த்துகள். நிறைய பேருக்கு நேத்து பெருநாள், இன்னைக்கு பெருநாள் இலங்கையில. ஸோ பெருநாளை கொண்டாடக்கூடியவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எப்பவுமே ஹாப்பியா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த புனித நாள்ல யாருக்காச்சும் தர்மம் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்டா கேட்டுக்க விரும்புறேன். இதே நேரத்தில் நம்ம நாட்டு ஜனாதிபதி அவர்கள், நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் உட்பட நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஹஜ் பெருநாளுக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம 2 days எதுவுமே பேசல. ஏன்னா பொதுவாக பெருநாள் வரும்போது பார்த்தீங்கன்னா பலகாரம் பொரிக்கணும், வட்டலப்பம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாசி சம்பல் பண்ணவனுக்கு கிட்ட ரொம்ப டைம் எடுக்கும். அதனால எனக்கு கொஞ்சம் இந்த பக்கம் வர கிடைக்கல. அதே மாதிரி தான் நீங்களும் இருந்திருப்பீங்க, கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பீங்க. ஏன்னா விருந்துகள் நம்ம வைப்போம், அதனால எல்லாருக்கும் சமைக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருப்போம்ல. அதனால தான் நமக்கு பேசவே கிடைக்கல. நேற்று மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடந்த 21ஆம் தேதி வியாழக்கிழமை ஹட்டன் நகரம் டிக்கோயாவில் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தக நிலையத்தில் இரட்டை கொலை நடைபெற்றிருந்தது. அதில் இடம்பெற்றிருந்தது. அதில் ஒரு தாத்தா பாட்டி உயிரிழந்திருந்தாங்க. அந்த சீன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த தாத்தா பாட்டிக்கு 3 பசங்க இருக்காங்க. அவங்க கொழும்புல வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் பிஸ்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் கடையை மூடி அவங்க அந்த கடையிலே தங்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பகல் ஒருத்தர் அவங்களுடைய கடைக்குள்ள புகுந்திருந்து பதுங்கி இருந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகைக்காக அவங்க 2 பேரையும் கண்டந்துண்டமா வெட்டி அவங்கள கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பி போனவரை 2 நாட்களாக சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து போலீஸார் என்ன பண்ணாங்கன்னா வலை வீசி தேடினாங்க. பொதுமக்களோட உதவியை கேட்டிருந்தாங்க. இப்படி ஒருத்தர் ஒரு சில ஜுவல்லரிஸுக்கு போயிட்டு நகை வாங்குறதெல்லாம் கேட்டிருக்காரு, இவர் தான் அந்த வழியால் வந்திருக்காரு, இவர் தான் அந்த கடைக்குள்ளே புகுந்திருக்காரு, இவர் எப்படியாச்சும் யாராச்சும் கண்டிங்க அப்படின்னா எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி அந்த நாள் மாட்டல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி போகந்தலாவில் இருக்கக்கூடிய பெட்ரேசா அப்படிங்கிற தோட்டத்தில் அவரோட ஒய்ஃபோட சகோதரி வீட்டில் இருந்து அவரை பதுங்கி இருக்கும்போது ஊர் மக்கள், அந்த ஏரியா ஆக்கள் என்ன பண்ணாங்கன்னா பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாங்க. போலீஸ்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமா நான் சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன்னா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு 1 day 48 மணித்தியாலங்களுக்குள்ள போலீஸார் தீவிர முயற்சிகளில் இறங்கி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹட்டன் போலீஸார் ஏதோ கேக் வெட்டினதா, இது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஏஐ ஃபோட்டோஸான்னு தெரியல, கேக் வெட்டி கொண்டாடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பல செய்திகள் அடிபட்டிருந்தது. இப்படி இருக்கும்பொழுது தான் நம்ம நேற்று பேச கிடைக்கல. என்னன்னா அந்த கைது செய்யப்பட்ட நபர் 3ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு ரிமாண்ட் கொடுத்துருக்காங்க, விளக்கமறியலில் வைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டி போதனா வைத்தியசாலையில் அவரை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே சிகிச்சையில் இருக்கிற டைமில் போலீஸாரோட கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு மறைஞ்சு போயிருச்சு. இப்போ என்னடான்னா போலீசாரினுடைய காவலில் இருந்த ஒரு குற்றவாளின்னு சொல்ல முடியாது, சந்தேக நபர் தப்பி ஓடி இருக்காரு. திரும்பவும் போலீசார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 டீம் ஃபோன் பண்ணியிருக்காங்க இவரை பிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில் இவர் இன்னும் திரும்ப மாட்டலைன்னு சொல்கிறாங்க. நிஜமாக யோசிச்சு பாருங்க, ஒரு தாத்தா பாட்டியை எந்த விதமான ஈவிரக்கம் இல்லாமல் போட்டு தள்ளிட்டு கொஞ்சம் கூட இதுவும் இல்லாமல் நகைக்காக அந்த நகையை அவங்க கைப்பற்றிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் எப்படி ஒரு போலீஸாரை ஏமாத்திட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தர் தப்பிச்சு போகிறான்னா ரொம்ப அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு ரொம்ப வலுப்படுத்தப்பட்டிருக்கணும்ல. அப்போ இவர் திரும்ப போய் இவர் படலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. எப்படி எஸ்கேப் ஆகிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவருக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் பாருங்க இவர் எப்படி ஓடி போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சம்பவம் போயிட்டு இருக்கும்பொழுது இன்னைக்கு ஒரு ரொம்ப துக்கமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஹஜ் பெருநாள், அதுவுமா களுத்துறையில் நடந்த ஒரு கொலை சம்பவம் தான். வெட்டும கடை அப்படிங்கிற ஏரியாவில் நடந்திருக்குங்க. ஒருத்தர், அதாவது 38 வயதான ஒருத்தர்
முகமது ஷாஃபிக் அப்படின்னு சொல்றாங்க பேரு. அவர் வந்து உள்கியா கொடுத்துட்டு திரும்ப ஏதோ மாடு அறுப்பதற்காக திரும்ப பைக்ல போயிருக்காரு போல. போயிட்டு இருந்த வாக்கில் ஆப்போசிட்ல ஒரு சிறிய ரக வேன் வருது, மறைச்சி அந்த இடத்துல வந்து கன் ஷூட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவர் அங்கே வந்து விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நாகோட ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே வந்து உயிரிழக்கிறாரு. அதில் என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் வந்து விசாரிக்கிறதுக்கு 3 டீம் ஏதோ அமைச்சிருக்காங்களாமா. இதில் இவங்க வந்து அந்த வேன் இருக்கு இல்லையா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய அந்த வேன் வந்து களுத்துறையில் இருக்கக்கூடிய மத்துகம ரோட்ல தொடாங்கோட பகுதியில் வந்து கைவிடப்பட்ட நிலையில வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு ஏதோ கார்ல வேற போயிருக்காங்க போல அந்த வேனை வச்சுட்டு. அந்த காரை நீங்க பாத்தீங்கன்னா தெபுவன நேபோட பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில வந்து எடுத்திருக்காங்க. அப்போ 2 வண்டியை வந்து எடுத்திருக்காங்க. ஆட்களை வந்து கண்டுபிடிக்க இல்லை. இப்போ இது யோசிச்சு பாருங்க, இது உள்ளுக்கு இருக்கக்கூடிய பகைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு வந்து எந்தவித பாதுகாப்புமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அவங்களுடைய ஃபேமிலியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஹஜ் பெருநாள் வேற, இவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நாளில் வந்து இப்படி ஒரு சம்பவம் பார்க்கும் பொழுது, கேள்விப்படும் பொழுது, அவங்க கண்ணால் பார்க்கும் பொழுது, அதை பேர் நான் ஒன்று சொல்லி ஆகணும். ஒரு மனுஷன் வந்து ரோட்டில் நெஞ்சில் குண்டடிப்பட்டு கையில் குண்டடிப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதை போய் எடுத்து கிட்ட போய் எடுத்து அதை வீடியோ பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் ஆகிருந்தது. அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போடாதீங்க. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தவர்கள் அதை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலைப்படுவாங்க. பார்க்கவே வந்து பயங்கரமா இருந்துச்சு. இப்படி வந்து ஷூட் பண்ணிட்டு போயிருக்காங்க. எப்படின்னா இவர் இங்கிருந்து போயிட்டு இருக்காரு, அந்த வேன் அங்கிருந்து வருது, குறுக்கால அந்த வேன் அப்படியே போட்டு நிப்பாட்டிட்டு இவர் ஏதோ கேட்கிறாரு போல, என்னடா குறுக்கால வந்து வேனை விட்டியான்னு கேட்கும் போது வந்து துப்பாக்கி சூட்டு சத்தம் வந்து கேட்குது. அதோட 2 சத்தம் கேட்குது. அதோட கீழே விழுந்துடுறாரு அவரு. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயம் போக அதிகமாக ஒரு 1-2 வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரும மாட்டை பற்றியே வந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் அந்த எரும மாட்டோட ஃபோட்டோ வந்து பார்க்கும்பொழுது நிஜமா இது ஏஐ ஃபோட்டோவா இல்லைன்னா நிஜமா எப்படி ஒரு எரும மாடு இருக்கா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பங்களாதேஷ் நாட்டில் கிட்டத்தட்ட வந்து 17 கோடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து முஸ்லீம்கள் வந்து மெஜாரிட்டி முஸ்லீம்களும் இருக்காங்க பங்களாதேஷில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மாடை வந்து ஹஜ்ஜுக்காக அறுத்து பழகிடுவதற்காக வந்து பண்ணையிலிருந்து சந்தையில் கொண்டு விற்பாங்க இல்லையா. அப்படி டாக்காக்கு அருகில் இருக்கக்கூடிய நாராயணகஞ்ச் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மாட்டு பண்ணையாளர் வந்து மாடு வளர்த்திருக்காரு. அவரோட பேர் ஜியாவுதீன் மிர்தா. இந்த ஜியாவுதீன் மிர்தா வந்து ஒரு ரேரான ஒரு அரிய வகை அல்பினோ ஒரு பஃபலோ எரும மாட்டை வந்து வளர்த்திருக்காரு. இந்த அல்பினோ அப்படிங்கிறது வந்து கால்நடைகள் மட்டும் இல்லை, மனிதர்களுக்கும் அந்த ஒரு இது ஒன்று இருக்கு, அந்த நிற இது இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கும், நாகம் இருக்கும், அதுக்கப்புறம் சில வெள்ளையாவே இருக்கும், சில கருப்பு உயிரினங்கள் கூட வெள்ளையேன்னு இருக்கும், அதுக்கு அல்பினோ அப்படின்னு சொல்லுவாங்க. திமிங்கலம் இருக்கும், சுறா மீன் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி அல்பினோ இருக்கக்கூடிய ஒரு ரேரான ஒரு பஃபலோ. இந்த பஃபலோ வந்து அவங்க வந்து பண்ணையில் வளர்த்து இன்னைக்கு அறுத்து பலியிடுவதற்காக அது ஒரு வாடிக்கையாளருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை டெய்லி குளிப்பாட்டுறது, டெய்லி வந்து பராமரிச்சுட்டு இருக்கிற டைம்ல அவரோட தம்பி வந்து சொல்லியிருக்காரு, இந்த எருமை வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியே இருக்குப்பா. அந்த இவரத்தில் உள்ள ஹேர் ஸ்டைலு, ஒரு கோல்டன் கலரில் உள்ள ஹேரு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது டொனால்ட் ட்ரம்ப்ல வாக்கிலேயே இருக்குது இந்த மாடு அப்படின்னு வந்து சொல்லி அந்த மாட்டுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வேற பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1 வீக்கா அந்த மாட்டை பார்க்கறதுக்காக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பலர் வந்து பார்த்துட்டு போகும்பொழுது இந்த மாடு வந்து இந்த எருமை வந்து வைரல் ஆகிருச்சு. வைரல் ஆகினோடனே என்ன நடக்குதுன்னா, அது இன்னைக்கு வந்து அந்த டொனால்ட் ட்ரம்ப்னு பேர் வச்ச ஒரு காரணத்துக்காக உயிர் தப்பி இருக்கு. அதை வந்து அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, இது வந்து அறுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மிருக காட்சி சாலையில் கொண்டு போய் விலங்கியல் பூங்காவில் கொண்டு போய் விட போவதாக சில செய்திகள் வந்து வந்திருக்கு. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அதே மாதிரியே இன்னொரு பண்ணையில வந்து ஒரு மாட்டை வந்து வளர்க்குறாங்களா. அந்த மாட்டுக்கு வந்து இஸ்ரேல் பிரதமரோட பேரும் வச்சதாக சில சர்வதேச ஊடகங்கள் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூன்னு வேற வச்சிருக்காங்களாமா. இந்த மாடு கிட்டத்தட்ட 700 கிலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமா பாவம் அப்பாவே இருக்கு அந்த முகத்தை பார்க்கும்போது. அப்ப யாரும் நேற்று கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கொண்டு போய் வெள்ளை மாளிகைக்கு முன்பாக கட்டி வைங்க,
ஒரு ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வல்லரசு நாடு, அந்த நாட்டோட ஜனாதிபதி மாதிரியே ஒரு மாடு, இது அந்த மனுஷனுக்கு சாபமா இல்லாட்டி இந்த மாட்டுக்கு சான்ஸான்னு தெரியல. இந்த உலகத்துல பல்வேறு விதமான இன அழிப்புகள் நடந்துட்டு இருக்கு. இதுல அதிகமாக வில்லன்களாக பார்க்கப்படுறவங்க இவங்க 2 பேரும் தான். ஒன்னு நெத்தன்யாகு, மற்றது வந்து ட்ரம்ப். இந்த ட்ரம்ப் மாதிரியே ஒரு மாடு. இப்ப நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணும்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு பதிலாக பஃபலோன்னு தான் வருது பக்கத்தில். ஸோ இதெல்லாம் வந்து இறைவனுடைய சாபமானு தெரியல. அந்த பஃபலோ வந்து கடைசியில் அது அறுக்கப்படையில், அது வந்து பாவம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்போ அந்த மாட்டு பண்ணையாளர் சொல்கிறாரு என்னன்னா, பேர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பாக இருந்தாலும் ரொம்ப சாதுவான ரொம்ப அடக்கமான ஒரு எருமைன்னு சொல்கிறாரு. என்னத்தை சொல்ல. ஸோ அது வந்து அதிகமாக வைரல் ஆகி வந்துட்டு இருக்குங்க. இதே நேரம் லாஸ்ட்டாக ஒரு செய்தி வந்து சொல்லிட்டு போகிறேன். நான் செய்திகள் நிறைய இன்னைக்கு கொண்டு வரல. ரவி கருணாநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இவர்கிட்ட வந்து ப்ரெஸ் மீட் வச்சு கேட்டிருக்காங்க, இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஏதோ ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாராமே அப்படின்னு. இல்லைங்க, அப்படியெல்லாம் அவர் வரமாட்டாரு. ஏன்னா இப்போ உள்ள ஒரு சிலர் வந்து அவர் வரணுங்கிறதுக்காக, சும்மா இருக்கிறதுக்காக அவர் வந்து வரணுங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கடந்த பொருளாதார நெருக்கடியின் போதே அவர் வந்து மக்களுக்காக எந்தவித இதுவும் இல்லாமல் மக்களுக்காக வந்து இறங்கி நின்று ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு புதிய சின்னத்தில் வந்து தேர்தல் நின்று போது மக்கள் நிராகரிச்ச போதே அவர் பகிரங்கமாக சொல்லிட்டாரு, நான் வந்து அரசியலுக்கு இதுக்கப்புறம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் ஒரு யுஎன்பியினுடைய அந்த தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் வந்து உச்சபட்ச பதவிகளெல்லாம் வந்து அவர் ஏற்கனவே வந்து அதெல்லாம் அனுபவிச்சிருக்காரு. அதனால வந்து அவர் வந்து எடுத்த முடிவுல இருந்து திரும்ப வந்து கால் வைக்க மாட்டார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஒரு சில எம்பிக்கள் வந்து தங்களது தனிப்பட்ட நலன்களுக்காகவும் சலுகைகளுக்காகவும் தன்னிச்சையாக கட்சி தாவுவதை வந்து தடுக்கும் நோக்கில் வந்து புதிய சட்டம் மூலம் கொண்டு வரப்பட இருக்கிறதாக வந்து தகவல்கள் வெளியாக இருக்கு. மக்கள் ஆணையை மதிக்கும் வகையில் கொண்டு வரப்படும் இந்த சட்ட மூலத்தை வந்து நான் முழுமையாக வரவேற்கிறேன். ஆனால் ரணில் ஜனாதிபதி அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ரணில் அவர்கள் வந்து அவராக எதுவும் சொல்லலை, அவர் வரையும் மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நேஷனல் லிஸ்ட்ல வந்து போன தடவை வந்த மாதிரி, இதுக்கு முன்பாக ஒரு வாட்டி வந்த மாதிரி திரும்ப வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி தானே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது வாரத்துக்கு வந்து சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். ஏன்னா நம்ம அன்னைக்கே நம்ம பார்த்தோம், முன்னாள் ஜனாதிபதி அனுரா அவர்களும் ரணில் அவர்களும் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தப்பு இல்லையே, என்ன தப்பு இருக்கு, 2 ஜனாதிபதிகளும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க, ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ஒரு உத்தியோகபூர்வ கலந்துரையாடலை வந்து மேற்கொண்டிருக்காங்கன்னா அது தப்பு இல்லையேங்க, அதை பற்றி நாமே விமர்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, எதுவாக இருந்தாலும் நாடு நல்லா இருந்துச்சுன்னா அதுவே சரி. இதில் ரணில் ஆட்சி செஞ்சா என்ன, சஜித் ஆட்சி செஞ்சா என்ன, அனுரா அவர்கள் ஆட்சி செஞ்சா என்ன, நல்லதை பண்ணிட்டு போங்களேன் அப்படிங்கிறது தான் நான் இதில் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். வேறு எதுவுமே செய்திகள் எடுத்து வரல. நாளையிலேருந்து இன்ஷா அல்லாஹ் வழமை போல் நம்ம இயங்குவோம். திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக கொண்டாடுங்க, முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்களை வந்து செய்யுங்க. அட் த சேம் டைம் எங்களுடைய தமிழக நேயர்களுக்கும் ஈத் முபாரக். குட் நைட்.